அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழகத்தில் பெய்து முடித்துவிட்டது என்றும் இனி அது பெரிய அளவில் இருக்காது என வானிலை ஆய்வு மையம் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மாறி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் பூமத்திய ரேகையை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் வறண்ட வானிலை நிலவுமாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட இன்று 7ஆம் தேதிக்கு பிறகாக கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வட தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பும் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய சூழலை பொறுத்தவரை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்தும் இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.